வணக்கம் நண்பர்களே. 2026 ஆடி மாத கிரக அமைப்புகளின்படி தனுசு ராசிக்கான பலன்கள். இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்காரங்களுக்குமே கண்டிப்பாக மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். கிளியராக சொல்லணும்னா மாதத்தின் முற்பகுதிகள் ஒரு சிலருக்கு சாதகமாக இருக்கும், மாதத்தின் பிற்பகுதிகள் அப்படியே பாதகமாக மாறும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மாதத்தின் முற்பகுதிகள் கொஞ்சம் பாதகமாக இருக்கும், ஆனால் மாதத்தின் பிற்பகுதிகள் சாதகமாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடி மாதத்தில் மாத கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகளில் சூரியனை தவிர்த்து மற்ற எல்லா மாத கிரகங்களுமே ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாங்க. பட் இந்த அமைப்பு சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் கேட்டிங்கன்னா, இந்த சூரியன் புதன் அப்படிங்கிறது குருவோடு சேர்ந்து இருக்கிறாங்க, இது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் செவ்வாய் பகை ராசியில் மாறுவாங்க, சுக்கிரன் நீச்சகதி அடைகிறாங்க. இதெல்லாமே மாதத்தின் பிற்பகுதியில் நடக்குது. ஸோ இந்த அமைப்பானது நல்லதையும் கெட்டதையும் கலந்த நிலைகளில் அது செயல்படுத்தும். ஸோ அதை தான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஒரு சிலருக்கு மாதத்தின் ஆரம்பத்திலே நல்லா இருக்கும், ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மாதத்தின் ஆரம்பத்தில் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், மாதத்தின் பிற்பகுதிகள் அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கரெக்டாகும். ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய சுய ஜாதக ரீதியாக இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா விபரீத யோகத்தில் அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதே போல் இந்த ஆடி மாதத்தில் நிறைய சீதோஷ்ண மாற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். குறிப்பாக நீர் மற்றும் காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாகும். வெள்ளம் வருவது, புயல் அடிக்கிறது, சூறைக்காற்று வீசுவது, இது சார்ந்த இயற்கை சீற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். இல்லைன்னா ஜென்ரலாகவே இந்த நீர் மற்றும் காற்று தொடர்புடைய விஷயங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் கொஞ்சம் எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. குறிப்பாக இதெல்லாமே மாதத்தின் பிற்பகுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்து ஆல்ரெடி இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் இன்னும் அதிகமாவதற்கு பலம் பெறுவதற்கே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மக்கள் இந்த ரெண்டு விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அப்புறம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் எப்பவும் போல் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்ற கதியில் சஞ்சாரம் செய்து வர்றாங்க. கூடவே சூரியனுடைய சேர்க்கை என்பது இருக்குது. அது தவிர மாதத்தின் பிற்பகுதியில் புதனுடைய சேர்க்கை என்பதும் இருக்கும். அது போக மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுதும் கிட்டத்தட்ட மறைவு ஸ்தானங்கள்லேயே இருந்துக்கிட்டு வருது. அதனால் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி சில விபரீத மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது. ஆல்ரெடி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அர்த்தாசிரம சனி அப்படிங்கிறது பெரிய குடைச்சலை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை அப்படிங்கிற மாதிரி நம்மை மிஞ்சின ஒரு சக்தியை நம்பி இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிட்டு இருக்குது. பட் ஒரே ஒரு நல்ல விஷயம்னா ராசி அதிபதி உச்சம் பெற்ற நிலையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் தனுசுக்கு இப்போதைக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே ராசி அதிபதி இல்லை லக்ன அதிபதி உச்சம் பெற்ற நிலையில் பலம் பொருந்திய நிலைகளில் சஞ்சாரம் செய்கிறாங்க அப்படின்னா அங்கே அவங்கள வீழ்த்த முடியாது. எப்படியோ தட்டு தடுமாறி அவங்க மேலே வந்துடுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி உச்சம் பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்கிறதுனால விபரீத மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் அதுலேருந்து வெளியில் வரவும் செய்வீங்க அப்படிங்கிறத தனுசனுடைய நிலையாக இருக்குது. அதனால் தனுசு ராசிக்காரங்க எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணுங்கள். ஆனால் மனம் தளர வேண்டாம், தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு செயல்படலாம். என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைகள் உங்களுக்கு செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. பட் என்ன, எல்லா கிரகங்களுமே ஏறுக்கு மாறாக செயல்பட்டு இருக்கிறதுனால எப்படி போனாலும் என்ன பண்ணினாலும் ஏதோ ஒரு வகையில் சிக்கிக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி தோண வைக்கும். நிறைய விஷயங்களை கொஞ்சம் டம்ப் ஆகியே இருப்பீங்க. பெரும்பாலும் தனுசு ராசியினுடைய மைண்ட் செட்டே பார்த்திங்கன்னா பெருசாக எதுலையுமே ஈடுபாடுகள் காட்டாது. ஜென்ரலாகவே இந்த தனுசு ராசி அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக பலம் பொருந்திய ராசி. எப்போவுமே அது சுணக்கமாகுது அப்படின்னா அது இறை நம்பிக்கையை தேடி தான் போக ஆரம்பிக்கும். ஸோ கிட்டத்தட்ட இப்போ இந்த தனுசு ராசியினுடைய நிலை அந்த வகையில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த ஆன்மீக விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அது சார்ந்த விஷயங்களில் மன அமைதியும் நன்மையும் பெற்று வருவீங்க. சிலருக்கெல்லாம் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படலாம். வேலை விஷயங்களையோ அல்லது குடியிருப்புகள் சார்ந்த விஷயங்களையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு மூலமாக ஏதாவது இடமாற்றங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா
அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லபடியாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டாயத்தின் அடிப்படையில் கூட இந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படலாம். பட் தனுசை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற கான்செப்டில் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதே போல் உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. கோபம், டென்ஷன், பதட்டம் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கவே செய்யும். என்னதான் நிதானமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் மற்றவங்க தேவையில்லாமல் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எரிச்சல் தேவை செய்யும். அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. குடும்ப விஷயங்கள், காரியங்கள், வழக்கமான அமைப்புகள் தான் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை. குடும்பத்துக்குள்ளே பெரும்பாலான விஷயங்கள் கொஞ்சம் முடங்கி போயிருக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். ஆனாலும் நான் இல்லைன்னு என்னை நினைத்தாயோ அப்படின்னு சொல்கிற மாதிரி எதையும் விட்டு கொடுக்காமல் உங்களுடைய முழு பலத்தையும் அந்த விஷயத்தில் செயல்படுத்திட்டும் வருவீங்க. பட் என்னதான் நீங்கள் எஃபர்ட் போட தயாராக இருந்தாலும் உங்களுக்கான அந்த சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது சரியான வகையில் ஒத்து வராததுனால இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் டம்பாகி தான் இருக்கும். அதை நிதானமாக கொஞ்சம் கையாண்டிங்கனால இந்த விஷயங்களை சமாளிச்சுக்கலாம். குடும்ப உறவுகளுக்குள்ளே கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகள் இருக்கவே செய்யும். நிறைய எதிர்கருத்துக்கள், மாற்று கருத்துக்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று புரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா விஷயங்களும் போகும். அதனால் பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் காரசாரமாக குடும்பத்துக்குள்ளே இருக்கவே செய்யும். பெரும்பாலும் உங்களுடைய கருத்துக்களை குடும்பத்தில் ஏற்றுக்கவே மாட்டாங்க. என்னமோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் கடைசியில் போய் நிற்க வேண்டியதாக இருக்கும். அதனால் குடும்பத்துக்குள்ளே இந்த பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அமைதியை கடைபிடிக்கிறது நல்லது. குடும்ப உறவுகளுக்குள்ளே ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்தே தீரும். அதையும் கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு அந்த மாதிரி அனுசரித்து போய்க்குங்க. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே அளவான நிலைகளில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. திருமண வாழ்க்கை இந்த மாதம் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கத்தான் செய்யும். கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கவே செய்யும். நிறைய விஷயங்கள் அவங்க கொஞ்சம் டாமினேட் பண்ணவே நினைப்பாங்க. நீங்கள் பெரும்பாலும் சைலண்ட்டாக இருந்து காரியத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால் தனுசை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை அனுசரித்து போவதன் மூலமாக ஆதாயங்களை பார்க்கக்கூடிய ஒரு மாதம் இது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் மிக மிக கவனம் தேவை. குழந்தைகள் வகையில் நிறைய விஷயங்கள் கான்ட்ரவர்சியாக தான் போய்கிட்டு இருக்குது. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகளுடைய உறவு முறைகள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா 80-40 தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இது குழந்தைகளுடைய வயது நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொருத்தி பார்த்துக்கோங்க. ஏன்னா தனுசை பொறுத்த வரைக்கும் சமீபகாலமாகவே அந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நெருக்கடிகளாக தான் போய்கிட்டு இருக்குது. இந்த மாதம் அது தொடர்கதையாகத்தான் இருக்குது. அதனால் அந்த விஷயங்களை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல, பெருசாக பிரச்சனை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. பட் இருந்தாலும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் அப்படிங்கிறது கட்டாயமாக தேவை. ஏன்னா அட்டாஷ்டமிச்சனி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுவும் சனி வக்ரகதியிலும் மாறுறாங்க. அப்படிங்கும்போது மாணவர்களுக்கு கண்டிப்பாக முயற்சிகள் அப்படிங்கிறது தேவைப்படும். மற்றபடி இந்த மாதம் பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இருக்காது. கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள் விபரீத யோக அமைப்புகள்லாம் செயல்படுது. பெரும்பாலும் செயல்பாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சுணக்கமாகத்தான் இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி எதுலையுமே ஆர்வம் காட்ட மாட்டாங்க. எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஒதுங்கி இருக்கத்தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதம் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இருக்குது. பட் சைலண்ட்டாக இருந்து காரியம் சாதிக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது உண்டு. அதனால் புதுசாக எதையும் ட்ரை பண்ணாதீங்க. வழக்கமான விஷயங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல் காரியங்களில் நிறைய தடை தாமதங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு வருவீங்க. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கிது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலுமே முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஆதாய அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து சேரும். அதனால் தொழில் வேலை உத்தியோகமாக கொஞ்சம் பொறுமையாக இருங்க. புதுசாக எதையும் ட்ரை பண்ணாதீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். குறிப்பாக இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாய அனுகூலங்கள் அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்குது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவைப்படும். பொருளாதார விஷயங்களில் தேவையில்லாத வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் போன்ற விஷயங்கள்லாம் வந்து போகலாம். கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கங்க. கொடுப்பதாலும் சரி, வாங்குவதாலும் சரி, கொடுக்க வாங்குகிற விஷயங்கள் நிதானம் தேவை. சுற்றுச்சூழல், வாகன ரீதியான விஷயங்கள் இதுவும் அளவான நிலைகளே செயல்பட்டு இருக்குது. ஸோ ஓவராலாக தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவே இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.